ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் ரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் 15K பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக MediaTek கிட்டேருந்து 4G சிப்செட்டாக இருக்கக்கூடிய MediaTek Helio G95 கூட அதே 15K பட்ஜெட்டுக்கு 5G சிப்செட்டாக இருக்கக்கூடிய MediaTek Dimensity 700 தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு சிப்செட்டுக்கும் 5G தாண்டி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த சிப்செட்டில் நமக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அண்ட் சப்போர்ட்ஸ் எந்த சிப்செட்டில் பெட்டரான சப்போர்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்களை இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக இந்த ரெண்டு சிப்செட்டையும் கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க MediaTek Helio G95 இல்லை Dimensity 700 எந்த சிப்செட் பவர்ஃபுல்லான சிப்செட் அப்படின்றத வீடியோடைய எண்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு லான்ச் டேட்னு பார்க்கும்போது இங்கே MediaTek Helio G95 31st August 2020 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே Dimensity 700 10th November 2020 லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ரெண்டு சிப்செட்டுமே போன வருஷம் 2020 லான்ச் ஆன சிப்செட் தான். பட் அதில் MediaTek Helio G95 கம்பேர் பண்ணும்போது Dimensity 700 கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன சிப்செட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது இங்கே MediaTek Helio G95 நமக்கு Wi-Fi 5 அண்ட் Bluetooth வெர்ஷன் 5.0 சப்போர்ட் இருக்கு. அதுவே Dimensity 700 Wi-Fi 5 அண்ட் Bluetooth வெர்ஷன் 5.1 சப்போர்ட் இருக்கு. அந்த வகையில் இங்கே Dimensity 700 Bluetooth வெர்ஷனில் கொஞ்சம் லேட்டஸ்டான ஒரு சிப்செட்டாக இருக்கு. மற்றபடி Wi-Fi கனெக்டிவிட்டியில் ரெண்டு சிப்செட்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அடுத்து அப்படியே ரேம் டைப்புக்கு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்செட்லுமே நமக்கு டுவெல் சேனல் LPDDR4 ரெக்ஸ் டைப்க்கான ரேம் 2133 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியோட தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ரேம் சப்போர்ட்னு வரும்போது இங்கே Helio G95 அப் டு 10GB வரைக்கும் ரேம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவே Dimensity 700 நமக்கு மேக்ஸிமம் 12GB வரைக்கும் ரேம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ரேம் டைப் ரெண்டுமே ஈக்குவல். பட் ரேம் சப்போர்ட்னு வரும்போது இங்கே Dimensity 700 கொஞ்சம் பெட்டரான ரேம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டோரேஜ் சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே MediaTek Helio G95 நமக்கு eMMC 5.1 அண்ட் UFS 2.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவே Dimensity 700 eMMC 5.1 அண்ட் UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இங்கே Helio G95 விட Dimensity 700 கொஞ்சம் லேட்டஸ்டான UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்து அப்படியே கேமரா சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே MediaTek Helio G95 நமக்கு டியூல் கேமரான்னு வரும்போது 24 MP + 16 MP டியூல் கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவே சிங்கிள் கேமரான்னு வரும்போது மேக்ஸிமம் 64 MP வரைக்கும் கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் Dimensity 700 வந்தோம்னா இங்கே டியூல் கேமரான்னு வரும்போது 16 + 16 MP டியூல் கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவே சிங்கிள் கேமரான்னு வரும்போது மேக்ஸிமம் 64 MP வரைக்கும் சிங்கிள் கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் சிங்கிள் கேமராவில் இங்கே இந்த ரெண்டு சிப்செட்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டு சிப்செட்டுமே மேக்ஸிமம் 64 MP வரைக்கும் தான் கேமரா சப்போர்ட் கொடுக்குறாங்க. பட் ஆனால் டுவெல் கேமரான்னு வரும்போது இங்கே Dimensity 700 கம்பேர் பண்ணும்போது Helio G95 கொஞ்சம் பெட்டரான டுவெல் கேமரா சப்போர்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்படியே வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட்னு பார்த்தோம்னா இங்கே MediaTek Helio G95 நமக்கு மேக்ஸிமம் 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 2160 பிக்சலுக்கான 4K வீடியோஸ் 30 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே 1080 பிக்சல் வீடியோஸ் அப்படின்னும் போது 120 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் 720 பிக்சல் வீடியோஸ்க்கு 240 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே MediaTek Dimensity 700 நமக்கு மேக்ஸிமம் 2K வரைக்கும் தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 1440 பிக்சலுக்கான 2K வீடியோஸ் 30 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. 1080 பிக்சல் வீடியோஸ் 120 FPS ஃப்ரேம் ரேட் வீடியோ 720 பிக்சல் வீடியோஸ் 240 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் இங்கே Dimensity 700 சப்போர்ட் பண்றாங்க. அந்த வகையில் வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கும்போது கண்டிப்பா Dimensity கம்பேர் பண்ணும்போது Helio G95 நமக்கு பெட்டரா மேக்ஸிமம் 4K வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஸ்பிளே சப்போர்ட்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு சிப்செட்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு சிப்செட்லையுமே நமக்கு மேக்ஸிமம் ஃபுல் HD + ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் மேக்ஸிமம் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டர்நெட் மோடம்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே MediaTek Helio G95 4G சிப்செட், அதுவே Dimensity 700 5G சிப்செட். அந்த வகையில் Helio G95 நமக்கு இன்டகிரேட்டட் 4G LTE மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் 4G டவுன்லோட் ஸ்பீட் 600 MBps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்லோட் ஸ்பீட் 150 MBps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே Dimensity 700 5G இன்டகிரேட்டட் சிப்செட் sub-6 GHz மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே மேக்ஸிமம் 5G இன்டர்நெட் ஸ்பீட் 2.77 Gbps வரைக்கும் டவுன்லோட் ஸ்பீட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1.2 Gbps வரைக்கும் அப்லோட் ஸ்பீட் இங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பா இங்க 4G அண்ட் 5G நம்ம கம்பேர் பண்ண முடியாது. கண்டிப்பா 5G தான் ஸ்பீடா இருக்கும். பட் இங்க Dimensity 700 4G இன்டர்நெட் ஸ்பீட் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத பத்தின டீடைல்ஸ் கிளியரா இல்ல. அதனால இங்க இந்த ரெண்டு சிப்செட்டையும் நம்மளால கம்பேர் பண்ண முடியாது.
நெக்ஸ்ட் CPU ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ்னு வரும்போது இங்கே MediaTek Helio G95 நமக்கு 12 நானோமீட்டர் சைஸில் இந்த சிப்செட்டை ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவே Dimensity 700 நமக்கு 7 நானோமீட்டர் சைஸில் இந்த ஒரு சிப்செட்டை ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் Dimensity 700 தான் இங்கே நமக்கு சின்ன சைஸில் இந்த ஒரு சிப்செட்டை ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த சிப்செட் தான் நல்ல எஃபிஷியண்டான ஒரு சிப்செட்டாக இருக்கும். அதே மாதிரி பவர் கன்சம்ஷன், ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாமே நமக்கு Dimensity 700 Helio G95 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அதனால் தெர்மல் இஷ்யூஸும் இங்கே Dimensity 700 நமக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். அந்த வகையில் இங்கே சிப்செட் ஃபேப்ரிகேஷன் சைஸ்னு பார்க்கும்போது Dimensity 700 தான் கண்டிப்பாக பெட்டரான சிப்செட். அடுத்து அப்படியே CPU உடைய கோர்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு சிப்செட்டுமே நமக்கு 64 பிட்கான ஆக்டோகோர் ப்ராசஸர் தான். அந்த வகையில் மொத்தம் 8 கோர் இருக்கும். இந்த 8 கோர் வழியாக தான் நமக்கு இந்த ரெண்டு சிப்செட்லையுமே மல்டி டாஸ்கிங் எல்லாத்தையுமே நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். பட் அந்த 8 கோரை இவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதனுடைய கிளாக் ஸ்பின் பார்க்கும்போது இங்கே MediaTek Helio G95 நமக்கு அந்த 8 கோரை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் மெயினாக ஹெவி டாஸ்க் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கான கோர்னு பார்க்கும்போது 2 கோர் ARM Cortex A76 கோர் மேக்ஸிமம் 2.05 GHz கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. அது போக எஃபிஷியன்சி டாஸ்க்கு 6 ARM Cortex A55 கோர் மேக்ஸிமம் 2.0 GHz கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. அப்படியே Dimensity 700 வந்தோம்னா இங்கேயுமே அந்த 8 கோரை ரெண்டா தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஹையர் எண்ட் டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு 2 ARM Cortex A76 சேம் கோர், பட் கிளாக் ஸ்பீட் மட்டும் கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணி 2.2 GHz கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. அது போக 6 ARM Cortex A55 கோர் 2.0 GHz கிளாக் ஸ்பீடோ தான் இங்கே எஃபிஷியன்சி டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த Dimensity 700 கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு சிப்செட்ல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய CPU அண்ட் கோர்னு பார்க்கும்போது ரெண்டு சிப்செட்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டுத்துலையுமே நமக்கு சேம் கோர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் கிளாக் ஸ்பீட் மட்டும் இங்கே Dimensity 700 MediaTek Helio G95 கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா கிளாக் ஸ்பீடை பூஸ்ட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இந்த சிப்செட் 7 நானோமீட்டர் சைஸ்ல கொஞ்சம் சின்ன சைஸ்ல ஃபேப்ரிகேட்டும் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு CPU உடைய பெர்ஃபார்மன்ஸ் இங்கே Dimensity 700 கண்டிப்பாக MediaTek Helio G95 விட கொஞ்சம் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட் GPUக்கு வந்தோம்னா இங்கே MediaTek Helio G95 நமக்கு ARM Mali G76 MC4 அப்படின்ற ஒரு GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே Dimensity 700 ARM Mali G57 MP2 அப்படின்ற ஒரு GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு GPUல எந்த GPU பெட்டரான GPUன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக MediaTek Helio G95 இருக்கக்கூடிய ARM Mali G76 அப்படின்ற இந்த GPU தான் பெட்டரான GPU. இங்கே தான் நமக்கு கிராஃபிக்ஸை ரெண்டரிங் பண்ணக்கூடிய அந்த ஸ்பீட் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட் Antutu Benchmark ஸ்கோர்னு பார்க்கும்போது இங்கே MediaTek Helio G95 2,95,000 ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்திருக்கு. அதே மாதிரி Dimensity 700க்கும் 2,95,000 ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் தான் வந்திருக்கு. அந்த வகையில் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் இந்த ரெண்டு சிப்ஸும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கு. அப்படியே நம்ம GeekBench Score வந்தோம்னா இங்கே MediaTek Helio G95 சிங்கிள் கோருக்கு 515 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோருக்கு 1690 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் வந்திருக்கு. அதுவே Dimensity 700 சிங்கிள் கோருக்கு 535 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோருக்கு 1695 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் வந்திருக்கு. அந்த வகையில் GeekBench Scoreலயுமே பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு சின்ன ஸ்லைட்டர் டிஃபரன்ஸ்ல தான் இங்கே Dimensity 700 கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அதுவுமே அந்த கிளாக் ஸ்பீட் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருக்கிறதுனால இங்கே கொஞ்சம் பெட்டரான GeekBench Score இங்கே Dimensity 700 வந்திருக்கு. ஃபைனலி இப்போ நம்ம கன்க்ளூஷன் வந்தோம்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு சிப்செட்டுமே ஒரு நல்ல டஃப் ஈக்குவலி காம்படிட்டிவான ஒரு சிப்செட் தான். பட் சப்போர்ட் வைஸ் எந்த சிப்செட் பெட்டரான சிப்செட்னு பார்த்தோம்னா இங்கே Dimensity 700 நமக்கு RAM சப்போர்ட், ஸ்டோரேஜ் சப்போர்ட் அண்ட் இன்டர்நெட் மோடம்கான சப்போர்ட்லாம் பெட்டராக கொடுத்துருந்தாங்க. அதே சமயம் MediaTek Helio G95 நமக்கு கேமரா சப்போர்ட் அண்ட் வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட்லாம் இங்கே கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் சப்போர்ட் வைஸ் ஓகே, ரெண்டுத்துலையுமே ஒரு சில விஷயங்கள் இங்கே பெட்டராக இருக்குது, ஒரு சில விஷயங்கள் அங்கே பெட்டராக இருக்குது. பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ரெண்டு சிப்செட்டில் எந்த சிப்செட் பெட்டரான சிப்செட்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கே CPU வைஸ் Dimensity 700 கொஞ்சம் பெட்டரான CPU, கிளாக் ஸ்பீட் கொஞ்சம் பெட்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே சமயம் GPUன்னு வரும்போது இங்கே Helio G95 கொஞ்சம் பெட்டரான GPU கொடுத்துருக்காங்க. அதே சமயம் Dimensity 700 நமக்கு சின்ன சைஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால ஓவரால் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் ரொம்ப இல்லாத பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உங்களுக்கு Dimensity 700 ரொம்பவே ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். அதே சமயம் கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் இருக்கக்கூடிய டாஸ்க், கிராஃபிக்ஸ் உடைய ரெண்டரிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இங்கே Helio G95 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். பட் ஆனால் இந்த சிப்செட் 12 நானோமீட்டர் சைஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ நீங்க ஒரு கேமிங்லாம் விளையாடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் கிராஃபிக்ஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ கிராஃபிக்ஸ் Helio G95 உங்களுக்கு நல்லாவே ஃபாஸ்ட்டாக ரெண்டரிங் பண்ணி கொடுக்கும்னு சொன்னால் கண்டிப்பாக நல்லா ஃபாஸ்ட்டாகவே ரெண்டரிங் பண்ணி கொடுக்கும். பட் நீங்கள் ரொம்ப நேரம் கேமிங் விளையாண்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு பட்சத்தில் இந்த சிப்செட் கொஞ்சம் பெரிய சிப்செட் 12 நானோமீட்டர் சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அதனால சீக்கிரமாக ஹீட் ஆகும். அப்படி ஹீட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். அதே சமயம் இந்த பக்கம் Dimensity 700 நமக்கு இந்த சிப்செட்டை சின்ன சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால இங்கே ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அதனால இந்த சிப்செட் ஹீட் ஆகக்கூடிய அந்த நேரம் Helio G95 விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே எடுத்துக்கும். அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு லாங் ரன்லையுமே ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததோ அதே அளவுக்கான ஒரு ஸ்டேபிளான பர்ஃபார்மன்ஸை எண்ட் வரைக்கும் நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பட் Helio G95 ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு பீக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பட் போக போக அந்த பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இப்போ ஃபைனலி இந்த ரெண்டு சிப்செட்ல எந்த சிப்செட் பெட்டரான சிப்செட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா Helio G95 கம்பேர் பண்ணும்போது Dimensity 700 கொஞ்சம் ஸ்டேபிளான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அதனால இங்க Dimensity 700 நம்ம சூஸ் பண்ணலாம். பட் அதுவே நீங்க கேமிங் சென்ட்ரிக்கா சூஸ் பண்ணணும், கேமிங் சென்ட்ரிக்கா நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்போ உங்களுக்கு Dimensity 700 விட MediaTek Helio G95 உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்
இருக்கு. ஏன்னா இந்த சிப்செட்ல நமக்கு GPU கொஞ்சம் பெட்டரான ஒரு GPU யூஸ் பண்ணிருக்காங்க. Mali G76 ஒரு GPU யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த GPU இங்க யூஸ் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு கேமிங்ல இருக்கக்கூடிய அந்த கிராஃபிக்கல் ரெண்டரிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இங்க Dimensity கம்பேர் பண்ணும்போது Helio G95ல இன்னும் ஃபாஸ்ட்டாவே உங்களுக்கு அந்த கேமிங்ல இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸ் எல்லாம் ரெண்டரிங் பண்ணி கொடுக்கும். அதனால கொஞ்சம் ஃபாஸ்டான கொஞ்சம் பெட்டரான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இங்க MediaTek Helio G95ல உங்களால எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ ஓவரால் இந்த ரெண்டு சிப்செட்டை நம்ம கம்பேர் பண்ணதுல இருந்து இந்த ரெண்டு சிப்செட்டில் எந்த சிப்செட் பெட்டரான சிப்செட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் எந்த சிப்செட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ எவ்வளவு தான் கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.